வீடு கட்டுறதுக்கோ ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கோ ஒரு பில்டர்ட்ட போய் நீங்க ஒரு லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களே அறியாம உங்ககிட்ட இருந்து முதல் கொஸ்டின் அந்த லேண்டுக்கு டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறது தான். புரியல? அதாங்க டிடிசிபி அப்ரூவல். உங்களே அறியாம உங்ககிட்ட இருந்து முதல் கொஸ்டின் ஒரு லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறது தான். இந்த வீடியோல டிடிசிபி அப்ரூவல்ல என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஜோன் அண்ட் லேண்ட் யூஸ். ஒரு மொத்த லேண்டு என்ன ஜோன்ல இருக்கு அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். என்னெல்லாம் ஜோன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் லேண்ட் யூஸ் ஜோன், கமர்ஷியல் லேண்ட் யூஸ் ஜோன், இண்டஸ்ட்ரியல் லேண்ட் யூஸ் ஜோன், எஜுகேஷனல் லேண்ட் யூஸ் ஜோன், அக்ரிகல்ச்சர் லேண்ட் யூஸ் ஜோன், இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஜோன் இருக்கு. இதுல அந்த லேண்ட் லே அவுட் எந்த ஜோன்ல வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பிளாட் சைஸ் அண்ட் லே அவுட். ஒரு லே அவுட்னு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் மினிமம் எவ்வளவு சைஸ் இருக்கணும் அப்படிங்கிறது டிடிசிபியில ஒரு ரூலாவே இருக்கு. இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்குன்னு ஒதுக்கிக்கக்கூடிய பிளாட் வந்து மினிமம் 32 ஸ்கொயர் மீட்டர் இருக்கணும். அதர் கேட்டகரிஸ்ல இருக்க எல்லா பிளாட்டுமே மினிமம் 72 ஸ்கொயர் மீட்டர் இருக்கணும். மூணாவது பாயிண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரோடு தான். ரோட்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் ரோடு இருக்கு. ஒன்று வந்து அப்ரோச் ரோட். அப்ரோச் ரோட்னா என்ன அப்படின்னா நம்ம லே அவுட்டுக்கு வர வழியை தான் நம்ம அப்ரோச் ரோடுன்னு சொல்லுவோம். இந்த அப்ரோச்சோட வித்து எவ்வளவு இருக்குங்கிறது தான் ரூல். இந்த ரூல் வந்து டிஃபர் ஆகும் எதை பொறுத்து அப்படின்னா நீங்க வில்லேஜ்ல இருந்தீங்கன்னா மினிமம் 6 மீட்டர்ஸ் இருக்கணும். நீங்க டவுன் பஞ்சாயத்துல இருந்தீங்கன்னா மினிமம் 6.5 மீட்டர்ஸ் அப்ரோச் ரோடு இருக்கணும். இதே நீங்க முனிசிபாலிட்டி ஆர் கார்பரேஷன் அந்த மாதிரி ஏரியாலாம் இருந்தீங்கன்னா மினிமம் 7 மீட்டர் வித் அப்ரோச் ரோடு கண்டிப்பா இருக்கு. இன்னொரு ரோடு என்ன அப்படின்னா நம்ம லே அவுட்டுக்குள்ள இருக்கக்கூடிய லே அவுட் ரோடு. இதோட வித்து எதை பொறுத்து டிஃபர் ஆகும்னா அதோட லென்த்தை பொறுத்து டிஃபர் ஆகும். மினிமமா 7.2 மீட்டர்ல வித்து வந்து கண்டிப்பா நம்ம லே அவுட்டுக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ். நம்ம மழை தண்ணி ஓடுறது இல்லை, அதுதான் அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ். அது கண்டிப்பாக ப்ரொவிஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 2 முக்கியமான விஷயம், ஒன்று எலக்ட்ரிசிட்டி, 2வது வாட்டர் ஃபெசிலிட்டி. இது 2த்துக்குமே ப்ரொவிஷன்ஸ் பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த அப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க. 4வது பாயிண்ட் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன். அது வந்து OSRன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லே அவுட்ல கொடுக்கக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது பார்க் அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாமே நம்ம அதை தான் கொடுப்போம். அது என்ன ரூல்னு பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஏரியா 3000 ஸ்கொயர் மீட்டருக்கு கீழே இருந்தது அப்படின்னா நம்ம எந்த விதமான OSR கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே மொத்த லேண்ட் ஏரியா 3000 ஸ்கொயர் மீட்டருக்கு மேல போகும்போது 10% ஆஃப் டோட்டல் லேண்ட் ஏரியா எக்ஸ்க்ளூடிங் ரோடு நம்ம வந்து OSR கொடுப்போம். அந்த OSRல தான் பார்க்கு அந்த மாதிரி எல்லா பப்ளிக் பர்பஸ்மே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம 0.5% வந்து டான்ஜெட் கோக்கும் 0.5% லோக்கல் பாடிக்கும் நம்ம வந்து ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ரூலையும் வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு லே அவுட்டை கொண்டு போய் டிடிசிபி அப்ரூவல் அப்படின்னு வாங்க முடியும். அதை நீங்க எல்லாருமே பை பண்றீங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கீழே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க. தேங்க்யூ.